எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ கொஞ்சம் அலசி பார்க்கலாம். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு என்ன நடக்கலாம்னு ஒரு ஐடியாக்கு வரலாம் வாங்க. சரி, நாம இந்த நம்பர்ஸ்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்திடணும். கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்லயே ஒன்னு சொல்லிடுறேன். இங்க நாம பேச போறது எல்லாமே கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். இது ஒரு எஜுகேஷனல் அனாலிசிஸ். இதை வச்சு நீங்க வாங்கணும் விற்கணும்னு எந்த நிதி ஆலோசனையும் கொடுக்கப்படல. இதை உருவாக்கியவரும் செபி பதிவு பெற்ற அட்வைசர் கிடையாது. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, அப்போ இன்னைக்கு என்னதான் கதை? மார்க்கெட் எங்க போகும்? நிஃப்டிக்கு எது சப்போர்ட், எது ரெசிஸ்டன்ஸ்? அதாவது சந்தை எங்க தடுமாறலாம், எங்க இருந்து மேலே எழும்பலாம்? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம். ஓகே, வளவளன்னு பேசாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த பகுப்பாய்வோட முக்கியமான டேக்அவே என்ன? அதாவது இன்னைக்கான சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கள் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த அனாலிசிஸ் படி மார்க்கெட்க்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. அதுதான் 25,785. விலை இதுக்கு கீழே போறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி மார்க்கெட் மேல போக முயற்சி பண்ணும்போது தட்டி விடுற ஒரு தடைக்கல் மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது 25,099. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் இன்னைக்கு ஆட்டம் இருக்க போகுது. இந்த நம்பர்ஸ்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? ஏதோ மந்திரத்துல வந்த மாதிரி அப்படிலாம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான கணக்கு இருக்கு. அதுவும் நேத்து மார்க்கெட் முடிஞ்ச டேட்டாவை வச்சு போட்ட கணக்கு. ஆமா, கரெக்ட். நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா தானே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அந்தாசுக்கு வர முடியும். இந்த முழு அனாலிசிஸுமே பிப்ரவரி 9ஆம் தேதி மார்க்கெட் க்ளோஸ் ஆன டேட்டாவை வச்சு தான் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த டேபிள பாருங்களேன். நிஃப்டி ஸ்பாட், அதாவது இப்போதைய விலை 25,867 முடிஞ்சிருக்கு. ஆனா நிஃப்டி ஃபியூச்சர், அதாவது எதிர்கால விலை 25,909 முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் பிரீமியம். அதாவது ஃபியூச்சர் மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட்டை விட எவ்வளோ பாசிட்டிவா இருக்குன்னு இது காட்டுது. இந்த 41.70 பாயிண்ட்ஸ் இது சும்மா ஒரு கணக்கு இல்ல. இதுதான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். அதாவது வர்த்தகர்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு இது சொல்லுது. நாம முன்னாடி பார்த்த அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை கணக்கிடுறதுல இந்த பிரீமியமுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஓகே, இப்போ நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வாங்க இந்த அனாலிசிஸ் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தியும் சொல்லுது. அது என்னன்னு கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வின்படி நம்ம ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸை நல்லா நோட் பண்ணணும். அதுவும் அட் தி மணி ஸ்ட்ரைக்ஸ். அட பெருசா ஒன்னும் இல்ல. மார்க்கெட் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் அது. என்னென்னா 25,850, அப்புறம் 25,900. இந்த ஸ்ட்ராட்டஜிய ஒரு 3 ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், நாம சொன்ன அந்த 2 ஸ்ட்ரைக்ஸ்ல ஒன்னோட கால் இல்லனா புட் ஆப்ஷனை வாட்ச் பண்ணணும். செகண்ட், அதோட விலை கிட்டத்தட்ட 48 ரூபாயிலிருந்து 164 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. தேர்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டாப் லாஸ். ஒருவேளை நம்ம கணக்கு தப்பானா பெரிய நஷ்டமாகாம இருக்க 21 பாயிண்ட்ஸ்ல ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இது ஒரு சேஃப்டி வேல்வ் மாதிரி. ஓகே, இவ்ளோ நேரம் நிறைய நம்பர்ஸ் பார்த்தோம். எல்லாம் ஞாபகம் இருக்கா? கவலையே வேண்டாம். ஒரு குவிக் ரீகேப். இன்னைக்கு நீங்க மறக்கவே கூடாத 3 நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம சப்போர்ட் லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு குஷன் மாதிரி 25,885. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்க்கெட் தாண்ட வேண்டிய ஒரு தடை ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,949. இதுவும் முக்கியம். கடைசியா நம்ம சேஃப்டிக்கு ஸ்டாப் லாஸ் 21 பாயிண்ட்ஸ். இது நம்ம முதலீட்டோட பாதுகாவலன். சரி, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த எண்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மேட்ரா இல்ல மார்க்கெட்ல ஒரு புது ட்ரெண்டோட ஆரம்பமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தகவலை உங்க சொந்த முடிவுகளுக்கு நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.